மழை காலம் கொசு நிறைய வந்துருச்சு. கொசு கடிக்காம இருக்கணும், நல்லா தூங்கணும் அப்படின்ட்டு மஸ்கிட்டோ காயில் அந்த ஆர்கானிக்னு ஒன்று கிரீன் வேற போடுறாங்க. உடம்பு ஃபுல்லாக தேய்க்கிறது இருக்கு, பேட் அடிக்கிறது இருக்கு. இப்போ ரீசெண்டாக அதுக்காக வந்து எல்இடி லைட்டுமே வந்துருக்கு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குங்க. காயில் கட்டாயம் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா அது வந்து லங்ஸுக்குள்ள போய் உங்களுக்கு வந்து ஏற்கனவே கர்ப்பிணிகளுக்கு மூச்சு அங்கே நடந்தால் கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், அது பாதிக்கும். ஸோ காயில் கட்டாயம் வேண்டாம். உடம்புல மேலாப்பில் அப்ளை பண்ணுறது கட்டாயம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு இந்த கொசுக்காக எடுக்க அவாய்ட் பண்ணுங்க. பட் கொசு கடிக்கிறனால மலேரியா வந்தால் அது பாதிப்பு இருக்கும், டெங்கு வந்துச்சுன்னா பாதிப்பு இருக்கும், சிக்கன் குனியா ரொட்டூலோஸ்க்கு நிறைய நோய்கள் கொசுனால வருது. எப்போ காய்ச்சல் வந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க மலேரியா டெங்கு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கா பார்த்துக்கோங்க. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு கொசு நிறைய குடிக்கும், அந்த ஸ்மெல்னாலே. கொசு இல்லாத ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அங்கே கொசு வலை அடிச்சுக்கோங்க. கொசு இல்லாமல் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கட்டாயம் முடியுங்க. இல்ல ஹஸ்பண்ட்ஸோட வேலை இந்த பேட்டை வச்சு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் வந்து அதை அடிச்சுட்டு படுங்க. கொசு மலேரியா டெங்கு தவிர பெரிய பெரிய நோய்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று, தூக்கம் கலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பகல் ஃபுல்லாக சோர்வாக இருப்பாங்க, உணவு கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கரெக்டாக குடிக்க மாட்டாங்க. இது மாதிரி கொசுனால பெரிய பிரச்சனை கர்ப்பிணிகளுக்கு. கொசு இல்லாமல் இருக்கிற கர்ப்பிணி சுகமாக இருப்பாங்க, நல்லாவும் தூங்குவாங்க, குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும்.